அதிகமான ரிஷபராசி நேர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? இவங்களுடைய குணாதிசயங்கள பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த ரிஷப ராசிக்காரவங்களுக்கு எப்படின்னா, ம். முதல் நட்சத்திரங்கள் இருக்குல்ல, ஆமா. நட்சத்திரத்தை வச்சு தான் இவங்கெல்லாம் ராசி மண்டலத்தை பிரிக்கிறாங்க. சரி. அது தலை இல்லாத நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். ம். சூரியனுக்கு தலை மேசத்தில் மாட்டிக்கிட்டு, உடம்பு மாத்திரம் தான் ரிஷபத்தில் இருக்குது. ம். அப்போ தலை இல்லாத ஒரு நட்சத்திரம் செயல்படுதுன்னா எப்படி இருக்கும்? ம். என் உயிரே போனாலும் சரி, அவங்க அப்பா தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பார். ம். நான் செத்தாலும் சாவேன், அவன் இல்லாத நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற பருவத்தை வீணாக்கிரும் ரிஷபராசி. ரிஷபராசி. காதல்ன்ற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது 2க்கு 5 கூடிய தானே புதன். ம். அந்த புதனுக்கு இந்த சூரியன் ஆகாது. அது தலை இல்லை. என்ன சொன்னாலும் இவன் மண்டையில் ஏற மாட்டினது. சில பேர் ஒரு ஒரு விதமாக தன்னுடைய அறிவை தானே கெடுத்துக்குவாங்க. நானே என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன், நல்லா தான் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை கொண்டு போனாங்க. அது மாதிரி காதலே வேண்டாம்னு நல்லா படித்து முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு கடைசியில் இந்த கழனி பானையில் கையை விட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி யாரோ ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டியில் போய் மாட்டி காதலில் மாட்டிக்கிறவங்களும் இந்த ரிஷபராசிக்காரவங்க தான். ஓ. ஏன்னு கேட்டால் அதுக்கு 12ஆம் இடம் தானே மேசராசி. அந்த இடத்துல நான் எதிர்பார்த்தது மாதிரி எனக்கு அமையலையே. ஏன்னு கேட்டால் 7ஆம் அதிபதி அந்த செவ்வாய் தான், 12ஆம் அதிபதி அந்த செவ்வாய் தான். நல்ல இவங்க ஒரு டீசெண்டான பருவத்தை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரவங்கள்ட்ட எதனால் அந்த சிக்கல்னால், உணர்வுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா. பொன் பொருள் ஆபரணம் ஆடை இதெல்லாம் வாங்கி தரேன்னா ஓகே என்னடுவாங்க. அவன் எப்படி வாங்கிட்டு வரான், அவன் எப்படி செய்கிறான் எனக்கு தெரியாது. கூடத்தான் சமைச்சு போடுவேன். அவன் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து வாங்கி கொடுக்கணும். இப்படி ஒரு அதை அடம் பிடிக்கிற டைப்பில் இருப்பாங்க. ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க பின்னாடி போயிடுவாங்க. பின்னாடி போக மாட்டாங்க, அவனை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஓ. அவ்வளோ சீக்கிரத்தில் பின்னாடி போக மாட்டாங்க. எந்த ராசியும் எந்த ராசியோடையும் பின்னாடி அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. உபயோகப்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த உபயோகப்படுத்துகிற முறை எப்படின்னா, அவங்களுடைய பெற்றோருடைய வம்சாவழி குணாதிசயங்கள் இருக்குல்ல, அந்த 159 தராதரத்துக்கு ஏற்பது போல் அது என்ன பண்ணுன்னா ரொம்ப நாசுக்காக செயல்படும். சிரசு இல்லாத நட்சத்திரம், அங்கே கால் இல்லாத நட்சத்திரம். அதே ராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாவுக்கு கால் இல்லை. மேசராசி செவ்வாய் வீடு, அது 7ஆம் அதிபதியும் செவ்வாய், அங்கே நட்சத்திர அதிபதியும் செவ்வாய். அங்கே உடம்புல பாதி கால் இல்லை, இங்கே தலை இல்லை. தலையும் கால் இல்லை. தலை கால் புரியாத இவ அலையிறா பாருன்னா, இவங்க காதலிச்சிட்டு அவங்கள பார்த்தேன்னு வச்சுக்க, அவங்க முழிக்கிறது, அலையிறது, சாப்பாடு வேண்டான்னு கிடக்கிறது, அது ஒரு வகையான உணர்வுப்பா. அந்த உணர்வுக்குள்ளே சிக்கினவங்க ஒரு பொண்ணாக பிறந்தா என்ன அவஸ்தைப்படுவாங்க ஆன்றது நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் விடுபட்டு போதில்ல, அதெல்லாம் இவங்க தான். ஏன்னு கேட்டால் ஒரு பொறாமையில் இன்னொருத்தன் என்ன பண்ணிவிடுவான்னா ஏதாவது ஒரு அபப்பெயரை சொல்லி விட்ருவான் இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு. இல்லைன்னா நான் பொண்ணு பொருள் வேணும். யார் இருந்தாலும் இந்த ரிஷபராசி பெண் மாதிரி ஒரு புண்ணியவதியை பார்க்க முடியாது. அவங்க அலங்காரம் ஆடை உடை அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்திலே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். வாசனை திரவியங்கள் நல்லா அவங்க வந்தாவே அவங்களோட அந்த கை வீசல், அவங்க கை விளையல், அவங்களோட நகை கணுக்கள், அவங்களோட முடி கூந்தல், அவங்களுக்கெல்லாம் இடுப்புக்கு கீழே வரையும் முடி வரணும். இப்போ தான் எல்லாம் பாப் கட்டுவை கட்டுறாங்களே, ஆடம்பரம் குறுக்க வந்துருச்சு. ஆனால் இந்த முடியை கீழே கொண்டு வந்தாங்கன்னா நோயே கிடையாது. முடியை வெட்டிட்டாங்கன்னா அடுத்தது உடம்புல இருக்க உள்பாகங்கள்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ண வேண்டி வரும். ஏன்னு கேட்டால் சிரசில் பிரதானம்னு சொல்கிறாங்களா, அந்த கூந்தலுக்குள்ளே தான் அவ்வளோ ஒரு மனிதனுடைய உடலில் இருக்க அவ்வளோ நோய்களோட கழிவுகளை எடுத்து கொண்டு வர்றது கூந்தல் தான். கருங்கருன்னு இருக்கும் கூந்தல், பின்னல் ஜடை இருக்கும், நல்லா ஆடும், இடுப்புக்கு கீழே ஆடும். அப்படியெல்லாம் சுக்கிரன் ஆதிக்கம் இருந்தால் அந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு அவ்வளவு அற்புதமான ரகசியங்கள்லாம் அவங்களோட நடை உடை பாவனையை அம்பலப்படுத்திடுமா. ஆண்களுக்கு சொல்லவே இல்லையே. ஆண்களுக்கு எப்படி தெரியுமா, டேய் இவன் ஆம்பளை பிள்ளையாடா, தொட்டத்துக்கெல்லாம் கோண்டுறான், நெளிகிறான், நான் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்குவான், போத்திக்கிட்டே படுத்துக்குவான். என்ன வெளியில் கிளம்புறான்னா ஒன்று அம்மா பின்னாடி போவான், இல்லாட்டினா யாராவது பின்தொடருவான். இவனோட பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கான்னா, பொம்பளை பிள்ளை மாதிரி இல்லை, அவன் உடலும் அப்படி தான். நேரத்துக்கு சாப்பிட்ணும், நீட்டாக இருக்கணும், அவன் வேலையை அவன் பார்ப்பான், அவனே எல்லாம் பண்ணுவான். ஏன்டா இந்த சந்திரன் மனசு, அடுத்தது சூரியன், நம்மளை கௌரவம் குறைச்சி வந்துடக்கூடாது, அடுத்தது செவ்வாய், இவங்களை நம்பினா இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. அவனுக்கு சீக்கிரத்தில் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் 10 ரூபா இல்லாத நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னுவான். நாளைக்கு மதிக்கிறது என்ன இல்லை, என் காசு பணத்தை தான் மதிப்பாங்க, அதில் அவன் குறியாக இருப்பான்.
நான் பொம்பளை பிள்ளை, எனக்கு என்ன, அவன் சம்பாதிச்சு போட்டால் நான் செய்வேன்னு இது ஐயோ நம்ம அவங்கள்ட்ட போய் மாட்டிக்க கூடாது, இருமா பார்த்துக்கிறேன்ட்டு பின் வாங்குவான். சரி. அவனும் அதே வாட்ட சாட்டமாக இருப்பான். நடிகர்கள் இது மாதிரி கலை ரசிகர்கள், கலைஞர்கள் ஒரு இசையில் போய் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, அவன் தொடர்ந்து அடுத்தடுத்த இசையை கற்றுக்கிட்டா தான் அவனுக்கு தூக்கம் வரும். கற்றுக்கிட்டாலும் சரி, ஒருத்தவங்களை கூப்பிட்டு நான் ஒன்று செஞ்சுருக்கேன் பாருங்களேன், தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கேட்பாங்க. அவனை மதிச்சுட்டா அவன் சந்தோஷமாக இருப்பான், மதிக்கலன்னு அப்படியே சோர்ந்து விழுந்துருவான். சரி. இதுதான் ரிஷப ராசிக்கார ஆண்களுக்கு உள்ள குணம்.